Hi friends, welcome to Tamil craftech YouTube channel. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட பாத்தீங்கன்னா இங்க்ல நனைஞ்ச காசு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அது சின்ன ரொம்ப வந்து 10 ரூபாய் தாள் அந்த மாதிரி தாளா இருந்தா பரவாயில்லை. ஒரு 500 ரூபாய் தாள் 2000 ரூபாய் தாளா இருந்தா அது வந்து சில பேர் வந்து சில கடையில வந்து வாங்க மாட்டாங்க. சோ அந்த இங்க் காசுல இருந்து எப்படி க்ளீன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ அதுக்காக நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து காசுல ஊத்தி அதை எப்படி க்ளீன் பண்றதுன்னு உங்களுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி காட்ட போறேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல நாம வந்து ஒரு நோட் பேப்பர்ல வந்து இங்க ஊத்தி ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இங்கை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கு க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கிக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். ஸோ சின்ன பாக்கெட் தான். நான் வந்து இது மாதிரி 15 ரூபா பாக்கெட் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து அந்த பவுடரை கொட்டி கலக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டரும் இந்த மாதிரி ஒரு டப்பாவோட மூடியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த டப்பாவோட மூடியில் கொஞ்சமாக அந்த ப்ளீச்சிங் பவுடர் கொட்டிட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கு பாட்டில் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த இதில் இருக்க இங்கை பார்த்தீங்கன்னா தொட்டு இந்த நோட்டில் நான் வந்து சேனலோட பேர் எழுதி அதை நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அழைச்சி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து காசில் இங்கு நினச்சி அதை அழைச்சி காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ பேரை எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கு பார்த்தீங்கன்னா திறந்துக்கிறேன். ஸோ இங்கு இந்த மாதிரி திறந்து இந்த மாதிரி இந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறேன். ஸோ நினச்சிட்டு நம்மளோட சேனல் பேரை நம்ம வந்து இதில் எழுதுவோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா கீரிக்க வச்சுட்டேன். சரி எனக்கு கையத்தில் வந்து நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீரிக்க வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதை அழைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் வந்து கொட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டப்பாவில் கொட்டிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து இதில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் கொட்டிட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வாட்டரை வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏர்பட்ஸ் இருக்குல்ல, ஏர்பட்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏர்பட்ஸ் ஸோ இந்த ஏர்பட்ஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி தொட்டுக்கிறேன். நான் தொட்டுட்டு அப்படியே நம்ம இந்த இங்கில் எழுதணும்ல, இந்த இங்கில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தேய்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரு இந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காய வந்து அலைஞ்சிரும். ஸோ இப்போ நான் இது ஃபுல்லாக நான் வந்து தேய்ச்சி அழைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அலைஞ்சிருக்கிறது தெரியுது. ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காஞ்சிடுச்சு, ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா லேசாக அந்த மஞ்சள் கலர் வந்து தெரி தான் செய்யுது. இதை நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி கையாலே வந்து தேய்ச்சிட்டா அதெல்லாம் வந்து போயிடும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இங்கால் வந்து நம்ம சேனலோட பேர் எழுதணும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடரை வந்து மறைச்சிட்டோம். இப்போ நம்ம காசில் இங்கை நினச்சி அதில் அலையதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். நோட்டில் பார்த்தீங்கன்னா 100% சூப்பராகவே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. லேசாக அந்த மஞ்சள் கலர் மட்டும் இருக்க தான் செய்யுது. அது வந்து கையால் தேய்ச்சிட்டுனா அதுவும் பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா காசு இது எடுத்துட்டேன். நான் வந்து 10 ரூபா தாள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 10 ருபீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து தேய்ச்சி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே தொட்டு தேய்ச்சி பார்ப்போம். இதை வந்து தொட்டுட்டேன். காந்தி தாத்தா முகத்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து அழைச்சிட்டேன். ஸோ இந்த காசை பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த இங்கு காயற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கு காஞ்ச உடனே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழைக்க முடியும் இதை. ஸோ அதனால் இங்கு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து காய வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காசு பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சி போச்சு. ஸோ இப்போ நம்ம இதை காசில் தேய்ச்சி எந்த அளவுக்கு கிளியர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எடுத்து காசில் தேய்க்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஆகுது, அதுக்கப்புறம் காஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் இதே மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காசில் இருக்க எல்லா இங்கையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்.
ஸோ அந்த ப்ளீச்சிங் பவுடர் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த காந்தி தாத்தா ஃபோட்டோ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து அது தேய்ச்சிருந்தேன் இங்க்கு. ஸோ சூப்பராக மறுபடியும் அதே மாதிரி காந்தி தாத்தா வர வச்சிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அந்த காசில் இருக்க இங்கை எப்படி அழைக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.